ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 டென்சஸில் உள்ள சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். நம்ம ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட் பார்த்துட்டோம். பார்க்கலன்னா நம்ம பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போது சிம்பிள் ஃபியூச்சர்னா என்ன? அதுலேயே இருக்குது பாருங்கள். ஃபியூச்சர் இன்னும் நடக்கலை, ஒரு விஷயம் நடக்க போகுது. எக்ஸாம்பிள், நான் சென்னைக்கு போவேன், நான் சாப்பிடுவேன், நான் இன்னைக்கு டிவி பார்ப்பேன், நான் காலேஜுக்கு போவேன். ஒரு விஷயம் வந்து இதுவரைக்கும் நடக்கல. பட் கண்டிப்பா ஃபியூச்சர்ல இப்ப நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு தான் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். சப்ஜெக்ட் பிளஸ் வில் பிளஸ் பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப். அதாவது இதோட சப்ஜெக்ட் வந்து இப்போ நம்ம ப்ரொனவுன்ஸ் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் ஆர் நேம்ஸ். நேம்ஸ் மீன்ஸ் ஜாக், சாம், ஷேக்ஸ்பியர், மில்டன் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இதோடைய சப்ஜெக்ட் வந்து வில். இந்த ஃபியூச்சர் டென்ஸுக்கு வந்து நம்ம எப்பயுமே வில் தான் யூஸ் பண்ணணும். அது வந்து ஆக்ஸிலரி வெர்ப், அதை வந்து மறந்துடாதீங்க. அப்புறம் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். ப்ரெசன்ட் ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் ரன், குக், ஈட் அந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை எக்ஸாம்பிள் வைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஐ வில் ரீட் அ புக். நான் ஒரு புத்தகம் படிப்பேன். அதாவது அவன் இன்னும் படிக்கல, படிக்க போகிறான். ஐன்றது ஒரு சப்ஜெக்ட், வில் அந்த ஆக்ஸிலரி வெர்ப் தான் அந்த ஃபியூச்சரை குறிக்கிறது. ரீட் அ புக், நான் ஒரு புத்தகம் படிப்பேன். யூ வில் ஹெல்ப் மீ, நீ என்ன உதவுவாயா? அந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு ஹெல்ப் கேட்க போகிறோம். யூ வில் ஹெல்ப் மீ அப்படின்னா நீ எனக்கு உதவுவியா? இன்னும் பண்ணலை, பட் ஃப்யூச்சரில் நீ எனக்கு உதவுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த யூ வில் ஆக்சுவலி வெர்ப் மறந்துடாதீங்க. வில் தான் யூஸ் பண்ணணும் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும். ஹீ வில் கம் டுமாரோ. அவன் நாளை வருவான். ஆக்சுவலாக அவன் இன்னும் வரல, பட் நாளைக்கு வருவான். அந்த வில், ஹீ வில் கம் டுமாரோ. இவ்வளோ தான் கைஸ். இந்த வில் தான் ஆக்ஸிலரி வெர்ப்ஸ். நம்ம சிம்பிள் ஃபியூச்சர்னால இந்த வில்லை நம்ம மறக்கக்கூடாது. இப்போது இந்த ஐ, வி, ஹி, ஷி, இட் இந்த ப்ரொனவுன்ஸ்க்கும் நம்ம வில் யூஸ் பண்ணலாம். ஆர் நேம்ஸ், ரமேஷ் வில் ஹெல்ப் மீ, சுரேஷ் வில் கம் டுமாரோ அந்த மாதிரி நேம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷீ வில் குக் ஃபுட். அவள் உணவு சமைப்பாள். அவள் இன்னும் சமைக்கலை, பட் கண்டிப்பாக சமைக்க போகிறா. ஷீ வில் குக் ஃபுட். அங்கே நேம்ஸ், அந்த ஷீக்கு பதிலாக ஒரு நேம் வச்சுக்கணும். ராணி வில் குக் ஃபுட் அந்த மாதிரி. இட் வில் ரைன் டுடே. இன்று மழை பெய்யும். இன்னும் பெய்யலை, ஆனால் பட் கண்டிப்பாக மழை பெய்யும். இட் வில் ரைன் டுடே. வி வில் வின் த மேட்ச். நாம் போட்டியை வெல்வோம். நம்ம இன்னும் வின் பண்ணலை, பட் கண்டிப்பாக வின் பண்ணுவோம். வி வில் வின் த மேட்ச். இவ்வளவுதான் கைஸ். இப்போ தே வில் கோ டு ஸ்கூல். அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். இன்னும் அவங்கெல்லாம் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு போகலை, பட் தே வில் கோ டு ஸ்கூல். ஆனால் அவங்க கண்டிப்பாக போகிறாங்க. அவர்கள் பள்ளிக்கு செல்வார்கள். நம்ம இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வில் அது மட்டும் மாறக்கூடாது கைஸ். அப்புறம் வந்து அந்த வெர்பு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எந்த ஒரு டவுட்ஸுமே வராது கைஸ். இப்போ வந்து இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது. பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பாசிட்டிவ் பார்த்துடலாம். இங்கிலீஷ். ஷீ வில் சிங் அ சாங். அவள் ஒரு பாடல் பாடுவாள். அவள் இன்னும் பாடலை, பட் பாடுவா. இதை வந்து பாசிட்டிவாக அவள் பாடுறாங்கிறது இதுதான் ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். அவள் ஒரு பாடல் பாடுவாள். ஆனால் இன்னும் பாடலை, பட் கண்டிப்பாக பாட போகிறா ஃப்யூச்சரில். இன்னும் இந்த விஷயம் வந்து நடக்கலை, பட் நடக்க போகுது. இதை வந்து நெகட்டிவாக சொல்ல போகிறோம். நெகட்டிவ் சென்டென்ஸ். ஷீ வில் நாட் சிங் எ சாங். அதாவது ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது வந்து பாசிட்டிவ், பட் நடக்காத மாதிரி சொல்கிறோன்னா அது நெகட்டிவ். ஷீ வில் நாட் சிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாட மாட்டாள். அவள் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாடல் பாட மாட்டாள். நெகட்டிவாக நம்ம சொல்கிறதுக்கு இப்படி தாங்க சொல்லணும். அவள் ஒரு பாடல் பாட மாட்டாள். பாடுவாள் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ். பாட மாட்டான்னா அதுதான் நெகட்டிவ். ஷீ வில் நாட் சிங் எ சாங். இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ்க்கு போயிடலாம் கைஸ். இப்போ பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். வில் ஷீ சிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடுவாளா? இது வந்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி. பாசிட்டிவாகவே கேள்வி கேட்குற மாதிரி. வில் ஷீ சிங் எ சாங். அவள் ஒரு பாடல் பாடுவாளா? அவள் வந்து இன்னும் பாடலை, பட் பாடுவாளா அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அவள் ஒரு பாடல் பாடுவாளா? இதில் வந்து எப்பயுமே நம்ம வந்து பாசிட்டிவாக ஒரு கொஷின் மாதிரி கேட்கும்போது அந்த வில் வந்து முன்னாடி வந்துடணும் கைஸ். வில் சி சிங் அ சாங் ஒரு கொஷின் டைப்னா இப்படி தான் கைஸ் இருக்கணும். இதில் நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் பார்த்துருங்க. வில் ஷி நாட் சிங் அ சாங். அவள் ஒரு பாடல் பாட மாட்டாளா? இதுவும் ஒரு கேள்வி வாக்கியம் தான், பட் நெகட்டிவாக கொஷின் கேட்கணும். இப்போ பாடுவாளா அது ஒரு கொஷின், பாசிட்டிவாக கேட்குறோம். பாட மாட்டாளா அப்படின்னு வந்து நெகட்டிவாக கேட்கணும். இதில் நீங்கள் கூடவே கூடாத விஷயம் என்னென்னா, கொஷின் கேட்கும்போது வில் வந்துடணும் முன்னாடி. வில் ஷி சிங் எ சாங், வில் ஷி நாட் சிங் எ சாங்.
வில் ஷீனா பாசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவ், வில் ஷீ நாட்னா நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் மறந்துறாதீங்க. சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இந்த வில்லுன்றது ஆக்ஸிலரி வெர்ப். கைஸ் இந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வில் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ ப்ரெசன்ட்னா ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்கிறது, பாஸ்ட்னா ஒரு முடிஞ்சு போன விஷயம், ஃபியூச்சர்னா நடக்க போகிற விஷயம். இவ்வளோதான் கைஸ், இதை மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், பை பாய்.